வணக்கம். இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி வீடு அமைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு 4ஆம் வீடுங்கிறது கடகம். கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும், அதாவது நவகிரகங்களை சந்திரனுக்கு தென்கிழக்கு திசையை சொல்லியிருக்கு. ஆனால் கடகத்துக்கு கிழக்கு திசை தான் கடகம். ஆனால் நீங்கள் கிழக்கு திசையில் வீடு வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீர் ராசினால உங்கள் வீடு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதாவது நீங்கள் வாங்குகிற இடத்துல ஒரு ஆறு ஓடலாம், அல்லது வாய்க்காலாது, அல்லது ஒரு தண்ணி டேங்காது இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் தான் நம்மளுக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல குரு உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து வீடு வாங்குறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு 6 ரூம் கட்டக்கூடிய அமைப்பில் வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அடுக்கு மாடியில் வீடு அமையறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி வடக்கு கிழக்கு திசையில் நீங்கள் வீடு வாங்குங்க, வீடு ரொம்ப அமோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேடம் நான் வாடகைக்கு வீடு எடுக்கிறதுக்கே எனக்கு வழி இல்லாமல் இருக்கேன் மேடம், நீங்கள் வீடு கட்டி வாடகை கொடுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு. அதாவது நான் சொல்கிறத ஒவ்வொன்றா உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி செவ்வாய் அந்த இடத்துல நீசம் அடைகிறார். அப்போ செவ்வாய் அந்த வீட்டில் இருந்தாச்சுன்னா ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சா உங்கள் வீட்டில் வாஸ்து குத்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீசம் அடையக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன மேஷ லக்னக்காரங்க தெற்கு திசை பார்த்து வீடு வாங்கக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதியே அதில் நீசம் அடைகிறார் இல்லையா. சரி, அந்த இதில் ஒரு கிரகமே இல்லை மேடம், அப்போ 4ஆம் அதிபதியை பார்க்கணும். சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நீசம் அடையக்கூடாது. இப்போ நீங்கள் மேஷ லக்னம் விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க. அப்போ சந்திரன் அங்கே போய் நீசம் ஆயிடுவார். அப்போ ஒரு கிரகம் சந்திரன் நீசம் அடைஞ்சாலும் வீட்டில் வாஸ்து குஸ்தம் இருக்குது. அதே மாதிரி சந்திரன் 6, 8, 12 மறையக்கூடாது. 6, 8 மறைஞ்சாச்சுன்னா உங்கள் அந்த சொத்தில் வில்லங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும், சந்திரன் 6, 8, 12 மறைஞ்சிட்டாரா, அப்போ நமக்கு அந்த சொத்து வாங்கும்போது அதில் வில்லங்கம் இருக்காங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். இதே 4ஆம் இடத்துல சந்திரனும் ராகும் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல, சொத்தே காணோன்னு வாங்கி போட்டிருப்பாங்க, ரொம்ப நாள் ஆகிருக்கும். அது இந்த பக்கம் வீடு கட்டக்கூடியவங்க அந்த சொத்தை எடுத்திருப்பாங்க. அப்புறம் என்னென்னா நம்ம படத்தில் சொன்ன மாதிரி கிணத்த காணும்னு சொன்ன மாதிரி சொத்தை காணுமையா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் 4 சந்திரன் ராகு இருக்கும்போது இடம் வாங்கினீங்கன்னா காம்பவுண்டு கட்டி போட்டுங்க. பொதுவாக மேஷ லக்னக்காரங்களுக்கு காம்பவுண்டு கட்டி வீடு கட்டுறது தான் நல்ல அமைப்பு. நீங்கள் இடத்த வாங்கினீங்கன்னா உடனே கட்டி போட்டுருங்க. அப்போ சந்திரன் இப்போ தனியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் 4ஆம் இடத்துல, அவர் அதில் 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலமாக இருக்கலாம், ஜாதகருக்கு நல்ல உயர்வை தரும். ஆனால் தாய்க்கு அது காரக பாவனாஸ்தி ஆனால தாயோட ஆரோக்கியம் ரொம்ப கெடும். அதனால் சந்திரன் தனியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ குரு உச்சம் பெறுறாரு. அப்போ குரு தனியாக இருக்கலாமா? குரு தனியாக இருந்தாச்சுன்னா நிறைய சொத்து சுகங்கள் எல்லாம் வாங்குவார், வீடு வாகனம் எல்லாம் வாங்குவார். உத்தியோகம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார். குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக வாழறதுக்கு அது இல்லை. அப்போ குருவும் தனிச்சு நிற்கக்கூடாது. அப்போ செவ்வாயும் குருவும் நீசபங்க ராஜோகமாக ஆகும்போது உங்களுக்கு வீடு வாகன வசதிகளாக இருந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ சுக்கிரன் இருக்கலாம், சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. அப்போ சுக்கிரன் இருந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகம் நீங்கள் மனைவி வந்த பிறகு உங்களுக்கு சொத்து அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சுக்கிரன் 1000 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது. குரு உச்சமாக இருந்தாலும் 1000 இருக்காது. ஆனால் புதன் செவ்வாய்க்கு பகை கிரகம், அதனால் உங்களுக்கு அதில் இருந்தால் நல்லது இல்லை. இப்போ புதன் அந்த இடத்துல இருக்கலாம்னா உங்களுக்கு வீடு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வாடகைக்கும் வீடு அமையாது, கடத்துக்கு மேலே கடன், ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க கடனில் மூழ்கிட்டே இருக்கும். அதனால் புதன் அதில் இருக்கிறது நல்லா இல்லை. புதன் பொதுவாக மேஷ லக்னக்காரங்களுக்கு 3, 5, 6 இருந்தால் தான் சிறப்பு. சரி, இந்த இடத்துல சனி பகவான் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருந்தாலோ அது 4ஆம் வீட்டை பார்த்தாலோ வீடு அமையும், தாமதமாக அமையும். அப்போ எந்த அமைப்பு தான் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு குரு கூட சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருந்துன்னு வச்சுக்கோங்களா, அது சிம்மத்துலேயும் இருக்கலாம், தனுசுலேயும் இருக்கலாம். இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு இருந்தாச்சுன்னா நிறைய சொத்து வாங்கலாம், வீடு கட்டி வாடகைலாம், பெரிய அப்பார்ட்மெண்ட் இப்போ வாங்கி கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போ எல்லா கிரகத்தையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், எந்த மாதிரி வீடு வாங்கலாங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நான் போடக்கூடிய ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே, தேங்க்யூ.